Namaste. Greetings to all of you. Grandmaster Shavakaksvi அவர்களுடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து On Mantras அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறதை இப்ப பார்க்கலாம். The mantra Om is the creative sound. Omnipresence, omniscience, omnipotent, omniprovidence are all manifestations of the different aspects of God. Mantra Om சர்வலோகங்களையும் உருவாக்குறதுக்காக பயன்படுத்தப்பட்ட மந்த்ரா. அது கிரியேட்டிவ் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சயின்ஸ் ஆஃப் மந்த்ராஸ் அப்படின்னா யூனிவர்ஸ் உருவாக்குறதுக்கு தேவையான பல்வேறு மந்த்ராக்கள்ல மிக முக்கியமான மந்த்ரா ஓம் மந்த்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பிரணவ மந்திரம் அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த மந்த்ரா கடவுளிடம் இருந்தது, இந்த மந்த்ராவே கடவுளாக இருந்தது அப்படிங்கிறது கூட ரிக்வேதால பைபிள்ல எல்லா இடத்துலயும் சொல்லியிருப்பாங்க. உலகம் உருவாக்குறதுக்கு தேவைப்பட்ட சயின்ஸ் தான் அந்த கிரியேஷனுக்கான மந்த்ரா. அந்த கிரியேஷனுக்கான மந்த்ரா கடவுள் உச்சரிக்கிறது நிறுத்துறது கிடையாது. அது உச்சரிக்கிறதுனாலதான் உலகம் உருவாக்கப்பட்டு இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது சயின்ஸ் ஆக்சுவலா. அப்படின்னா இத நம்ம தெளிவா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா omnipresent கடவுளுடைய எங்கும் நிறைந்திருக்கும் அந்த தன்மை. omniscient அப்படின்னா கடவுளுடைய அனைத்தையும் உணர்ந்தறிந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய எக்ஸப்ஷனல் பிரில்லியன்ஸ் இல்லையா, கற்பனை பண்ண முடியாத அந்த பேரறிவு, அனைத்தையும் உணர்ந்த தன்மை கொண்டது omniscient அப்படின்னு சொல்லுவாங்க. omnipotentனா மிக மிக சக்தி வாய்ந்தது. omniprovidenceனா இந்த உலகம் உருவாக்கப்பட்டு எண்ணற்ற ஜீவராசிகள் இந்த உலகத்தை பயன்படுத்தி வாழ்றதுக்கு கிரியேஷன் காரணமா இருந்தது. கிரியேட் பண்ண அப்புறம் இந்த எண்ணற்ற ஜீவராசிகளுக்கு தேவையான அனைத்தையும் உருவாக்கி கொடுக்கணும் இல்லையா, அந்த உருவாக்கி கொடுக்கும் தன்மையை ஆம்னி ப்ராவிடன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சர்வ ஜீவராசிகளுக்கும் தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை அந்த கடவுளுடைய அன்பு குணத்துக்கு உண்டு இல்லையா. அதனாலதான் விஷ்ணு ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த மகாசக்தி அன்பு வடிவமானது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து ஜீவராசிகளுக்கும் தேவையான எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்றது அந்த கடவுளுடைய சக்தி தான். இதை எல்லா ஜீவராசிகளும் உணர்ந்து மதிக்குது. மனிதன் மட்டும்தான் இத உணர்றாங்க, ஆனா நம்புறதுக்கு மறுக்கிறாங்க. நம்புறதுக்கு மறுக்கிற நிலையில கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்த அந்த கடவுளுக்கு உருவாக்கின எல்லாத்தையும் உயிர் வாழ்றதுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க முடியும். ஆம்னி ப்ராவிடன்ட் சக்தி அந்த கடவுளுக்கு இருக்குங்கிறத மறந்த மனிதன் தனக்கு இல்லாம போயிடுமோ, தேவையான அளவுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது கிடைக்காம போயிடும் அப்படின்னு நினைக்கும் போதுதான், தனக்குன்னு சேமிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நோய்கள் வருது. இந்த பேண்டமிக் டைம்ல நோய் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் கூட இந்த மாதிரி குணங்களா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் காரணமா சொல்ல முடியாது, இது ஒரு முக்கியமான காரணம். இந்த குணம் மாறுறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும். அப்படின்னா கிரியேஷனை உருவாக்கி கிரியேஷன்ல இருந்து வரக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த தன்மை இந்த மந்த்ரால இருக்கு. அந்த மந்த்ரா கடவுளோட தொடர்புடையது. அனைத்தையும் உருவாக்கின கடவுள் இந்த மந்த்ராவை பயன்படுத்தி தான் உருவாக்கவும் செஞ்சாங்க. உருவாக்கப்பட்ட உயிர்களுக்கு தேவையான சஸ்டெனன்ஸும் அந்த பிராணசக்தி ஜீவசக்தியையும் இந்த மந்த்ரா மூலமா தான் கொடுக்குறாங்க. இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி. இதை குறிச்சுக்கோங்க. விஷ் யூ a great day. Namaste.